பேட்ச்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். கண்டிப்பா வருவீங்க. அன்னைக்கு வேற மாதிரி பேசுவேன் நான். ஓகேங்க. ஓகே. ப்ரௌஸ் ரவுட்டர்ல ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் ஒரு சில பேர் இஷ்யூஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகேவா? எக்ஸாம்பிள் சுஜி சத்யாவா ஆமாம் போட்டிருந்தாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கண்டென்ட்டை வந்து அவங்க வெளியே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த பாத்துனா இருக்குல்ல, இந்த ஹெட்டர் அப்படின்றது இந்த ப்ரௌஸ் ரவுட்டருக்குள்ள தான் இருக்கும். அவங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல யூஸ் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ண அப்படின்னா, ஆனா ஃபிராக்மெண்ட் போட்டா ஒர்க் ஆயிடுமே அப்படின்னா அப்படியெல்லாம் இதை சொல்லல. இந்த ஹெட்டருக்குள்ள தான் நம்ம என்ன வச்சிருப்போம் அப்படின்னா இந்த லிங்க் வச்சிருப்போம். இந்த லிங்க் வந்து எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா ப்ரௌஸ் ரவுட்டருக்குள்ள தான் இருக்கணும். நம்ம தான் இங்க கொடுத்துருக்குமே, இங்கதான் கொடுத்துருக்கோம். அதை காம்பனண்டா கிரியேட் பண்ணி எங்க போய் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம், இந்த இடத்துல தான் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இந்த ஹெட்டர் எந்த எதுக்குள்ளார இருக்கு அப்படின்னா ப்ரௌஸ் ரவுட்டருக்குள்ள தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் ப்ராப்ளமா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இஷ்யூ எடுத்து போடுங்க. ஓகே, அதை விட்டுட்டு என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது. சரி சரிங்க. இப்ப இந்த இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்ப சர்வீஸ் மெனுஸை கிளிக் பண்ணா அது வந்து இந்த இடத்துக்கு ரீடைரக்ட் பண்ணும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சர்வீஸ் மெனுல போயிட்டு இன்னொரு வேலையை பார்க்க போறோம். என்ன வேலை அப்படின்னா கொடுத்து வேலை. இந்த இடத்துல ஒரு ஃப்ராக்மெண்ட்டை போட்டுக்கிறேன். இவனை தூக்கி உள்ளார போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோம். என்னது ஃபார்ம்? சர்வீசஸ்க்கு கெட் கோட் அப்படின்ற மாதிரி. அப்படின்னு ஒன்று போட்டேன். ஃபார்ம் இப்படின்னு ஒன்று போட்டேன். லேபிள் போடலாம். நேம், இமெயில். ஓகே, இதெல்லாம் நான் அசிங்கப்பட்டு input type text. போகலாம். இமெயில் input type இமெயில். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துக்குமே எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம்னா பொதுவாக ஒரு ஐடி வச்சு அது சாஸ்திர சம்பிரதாயம், அதை இப்படியே ஃபாலோ பண்ணும். வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? சர்வீஸுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இதில் எந்த ஒரு டவுட்டும் வராது, வரக்கூடாது. ஓகே, நேமு இமெயிலு இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போறோம்னா பிளேஸ் ஹோல்டர் கொடுத்து என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டோமா? கொடுத்துட்டோம். என்டர் யுவர் இமெயில் அப்படின்னு கொடுக்குறோம். ரைட், இங்கேயும் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு வேலிடேஷன் எழுத போறோம். ஓகேவா? இந்த இடத்துல தான் அகைன் நம்ம ஒரு ஹெட்டுக்கு பார்க்க போறோம். அது என்னென்ன அப்படின்னா இதுதான் ஈஸியாச்சு. நம்ம தான் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே பார்த்துட்டுமே இங்கே ஆன்கிளிக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு போட்டு வேல்யூ எழுத போகிறோம். அதுதான் இது கிடையாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா இது நம்ம டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி எழுதுறது எல்லாமே ஓல்டு அந்த வெண்ணிலா ஜாவா ஸ்கிரிப்ட், ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நார்மலா ஒரு கிளாஸ்ன்னு கொடுத்தாலே அது வந்து கிளாஸ் நேம்னு கொடு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது ரியாக்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இங்க ஸ்கிரிப்ட் டேக்னா போடணுமான்னு கேட்டா தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா இது நம்ம எக்ஸ்டென்ஷன் ஜேஎஸ். இப்ப ஸ்டைல் வந்து நம்ம index.html எழுதும்போது ஸ்டைல் டேக் ஓபன் பண்ணுவோம், அதுக்குள்ளார எழுதுவோம். ஏன்னா அது index.html, அதனால அப்படி எழுதுவோம். style.cssல எழுதும்போது ஸ்டைல் டேக் போட்டா எழுதுவோம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம சிஎஸ்எஸ் எழுதுவோம். அதே மாதிரி தான் இங்க
JavaScript எக்ஸ்டென்ஷன் அப்படின்றதால நமக்கு அதை பத்தி கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம கோடிங் எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? இப்ப நான் ஆன் கிளிக் பண்ணும்போது தானே அது வேலிடேட் பண்ணணும். அப்படின்னா ஆன் கிளிக்னு ஒண்ணு எழுதணும்ல. கண்டிப்பா இங்க நீ மெத்தட் எழுதணும். ஓகேவா? ஆனா எப்படி எழுதணும் அப்படின்னா இவங்க சொல்ற மெத்தட்ல தான் எழுதணும். ஆன் கிளிக் அப்படின்னு எழுதணும்னா அது கேட்கும் ஆன் கிளிக் இந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கும். ஆமான்னு சொல்லிடும். ஓகேவா? இங்க எல்லாமே கேமல் கேஸ் தான். ஓகேவா? இது ஜாவாஸ்கிரிப்ட்ல கேமல் கேஸ்ல தான் எழுதணும். இந்த மாதிரி தான் எழுதணும். எழுதிட்டு validate login அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. ஓகேவா? இப்ப ஒரு மெத்தட் எழுதிருக்கேன். இந்த மெத்தடை இந்த கர்லி பிரேசஸ் குள்ள தான் போடணும். ஸ்ட்ரிங்குக்குள்ளார போகக்கூடாது. புரியுதா இல்லையா? புரியுது ப்ரோ. ஓகே. சோ ஆன் கிளிக்னு எழுதியாச்சு. இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குக்குள்ளார போடாம இந்த கர்லி பிரேசஸ் போடலாம். என்னென்ன கர்லி பிரேசஸ்னா போட்டிருக்கீங்க அப்படின்னா இங்க இப்படிதான் நீங்க மெத்தடை டிஃபைன் பண்ணி டிக்ளேர் பண்ணணும். இங்க டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்ப டிக்ளேர் பண்ண உடனே நீங்க இந்த சர்வீஸ போய் பாத்தீங்க அப்படின்னா validate login form is not defined னு வந்துரும். அதாவது நீங்க எழுதினா மட்டும் போதாது, அந்த மெத்தட் உங்களுடைய ஃபங்க்ஷன்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும். நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல ஃபங்க்ஷன் அப்பா எழுதியாச்சா. இப்ப என்ன பண்ண போறோம்னா இங்க கிளிக் பண்ண போறோம். ஓ மை காட். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ல கன்சோல் லாக் ஒன்னு போடணும். வருதா? இப்ப ஒரு காம்பனன்ட் எழுதியாச்சு, ஒரு ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. ஆனா அகைன் இந்த மாதிரி எழுதக்கூடாது. ஆனா அதான் ஒர்க் ஆகுது அப்படின்னா ஈவன் நீ document.get element by id போட்டாலுமே ஒர்க் ஆகும். இது எல்லாமே ஓல்டு மெத்தட், ட்ரெடிஷனல் மெத்தட். ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட்ல. சோ நீ இத ஃபாலோ பண்ண கூடாது. ஜாவாஸ்கிரிப்ட் இந்த ரியாக்ட் ஜேஎஸ் பொறுத்த மட்டும் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே எந்த இடத்துல எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் எழுதணும். ஓகேவா? ரிட்டர்னுக்கு முன்னாடி எழுதணும். ஓகேவா? அதுவும் இல்லாம இது நார்மல் ஃபங்க்ஷனாலாம் எழுதக்கூடாது. ஆரோ ஃபங்க்ஷனா எழுதணும். ஆரோ ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப எழுதுனா அதே மெத்தட் தான். இத பார்க்கிறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். ஒன்ஸ் ஒன்னு பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் தான் எழுதணும். ஓகேவா? என்ன எழுதிருக்கேன் அப்படின்னா ஆன் கிளிக் வேலிடேட் லாகின் ஃபார்ம். இத தான் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. What is arrow functions? What is the difference between arrow functions and the normal functions அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? arrow functionனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதி முடிக்கிறது. ஓகேவா? ஒரு வேரியபிள்ல அசைன் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த வேரியபிள்ல தான் நம்ம இங்க டிக்ளேர் பண்ணணும். ஓகே. வேரஸ் இது ட்ரெடிஷனல் ஓல்டு மெத்தட். இதை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா Node.jsல இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாமே அட்வான்ஸ் கான்செப்டை வச்சு தான் ES6ல இருக்கக்கூடிய மெத்தடை வச்சு தான் பில்ட் ஆகும். ஓகேவா? அப்ப ஆப்டிமைசேஷன் பர்பஸ்க்காக நீங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் கோடிங் தான் எழுதணும். ஏன் ஃபார் லூப்பே இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. 99% ஃபார் லூப் யூஸ் பண்ணக்கூடாது. மேப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ரியாக்ட் ஜேஎஸ் வந்திருக்கு. ஒரு ஆன் கிளிக்னு ஒன்று எழுதியிருக்கோம். லாஸ்ட் டைம் பண்ண அதே விஷயம் தான். ஐடி வச்சாச்சு, ஆன் கிளிக் வச்சாச்சு. இங்க வருது. இந்த இடத்துல கன்சோல் லாக் ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணணும். ஒர்க் ஆகுது. சரி, இப்ப வேல்யூ எடுக்கணும். எதுல இருந்து வேல்யூ எடுக்கணும்? இதுல இருந்து வேல்யூ எடுக்கணும். இதுல இருந்து வேல்யூ எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? document.get element by கிடையவே கிடையாது. அப்ப ரியாக்ட்ல இந்த ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல என்ன மெத்தட் அப்படின்னா ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டர். ஆமா, இவர் தான் ரியாக்டர் ரூல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? இவரை வச்சுதான் நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஹூக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், யூஸ் மெமோ, யூஸ் கால்பேக், யூஸ் கஸ்டம் ஓப்பன் இருக்கும். அதுக்கப்புறம் ரியாக்டர்
மெமோ அப்புறமேட்டு என்ன சொல்றது, அது என்ன சொல்றதுன்னா லோட் ஹேஷ் கஸ்டம் என்ன சொல்றது ஃபால் பேக் அதெல்லாம் இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கும். ஓகேவா, இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா இந்த ரியாக்ட் மெமோ கூட பார்ப்போம். அது ஏன் பார்ப்போம் அப்படின்றத சொல்றேன். இப்போ இந்த யூஸ் ஸ்டேட், ஓகேவா, இந்த ஸ்டேட் அப்படின்றது என்ன அப்படின்னா உன்னை இந்த காம்பனண்ட்டை என்னவா பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல்டு காம்பனண்ட்டாக மாற்றிடும். அது என்னென்ன கண்ட்ரோல்டு காம்பனண்ட், இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் கிளாஸ் காம்பனண்ட்டிங்க, இப்போ என்ன கண்ட்ரோல்டு காம்பனண்ட் அப்படின்னா இந்த காம்பனண்ட்டுடைய ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். எப்போ நீங்கள் யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ இது கண்ட்ரோல்டு காம்பனண்ட் சொல்லுவாங்க. அப்போ அன்கண்ட்ரோல்டு காம்பனண்ட்னு ஒன்று வந்துடும். அது என்னன்னா அதில் ஸ்டேட்டே இருக்குது, அதெல்லாம் சத்தியமாக இருக்காது. அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக மெத்தட் இருக்கு. யூஸ் ரெஃப்னு ஒன்று இருக்கும், இல்லை ரீடக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, அது பார்ப்போம். இப்போ கண்ட்ரோல் இந்த காம்பனண்ட்டை நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன் எப்படின்னா பை யூசிங் ஹூக்ஸ் யூஸ் ஸ்டேட்டை வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபீல்டு இருக்கா, 2 ஃபீல்டுக்கும் நான் யூஸ் ஸ்டேட் மூலியமா வேல்யூ வாங்குறேன். சீனியர் பேட்சா நல்லா கவனி, உங்களுக்கு இது ஈஸியாக தெரியணும். எப்படி ஏமாத்துறீங்க இந்த டைம் என்ன. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஏமாத்திஃபையிங் ஒன்ஸ் அகைன் மீ. குழம்பு விட்டீங்களேடா நைனா. ஓகேங்க, இப்போ என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா 2 ஃபீல்டுக்கு 2 வேல்யூ வாங்கியிருக்கேன். சார் 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம ஓல்டு மெத்தட்ல லெட் நேம் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டாட் வேல்யூ அப்படின்னு போடுவோம்ல, அதே மாதிரி தான் இது. இந்த நேம்லையும் இமெயிலையும் வேல்யூ இருக்கு போகுது. வேல்யூ தான் ஒண்ணுமே இல்லையே. இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கிற வேல்யூ எந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா நெக்ஸ்ட் லைன்ல ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுமானா கிடையாது, இதுக்குள்ள ரெஸ்பான்ஸ் பண்ணுமானா கிடையாது. இங்க நீங்க என்ன வேல்யூ கொடுத்தாலும் இது எடுத்துக்கிட்டு முதல்ல எந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான், ரிட்டர்ன் மெத்தடுக்கு தான் வரும். இங்க நீங்க உங்களுடைய வேல்யூவை வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இங்க இருக்கக்கூடியதை கொடுத்துடணும். ஓகேங்களா, ஸோ வேலிடேட் லாகின் ஃபார்ம்னு ஒன்று கொடுத்தாச்சுப்பா. கிளிக் பண்ணுறேன், வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். எப்படி செக் பண்ண போகிறேன்னா ஐடியை வச்சு எடுக்க போகிறேன்னா அது கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எப்படி அப்படின்னா ஹூக்ஸில் ஸ்டேட் வேரியபிளை வச்சு தான் எல்லா ஃபீல்டுக்குமே வேல்யூவை டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நேமு செட் நேம். சரி ஓகே, நேம் கூட ஓரளவு புரிஞ்சிருக்கு. இதில் வர வேல்யூவை நான் இதில் வைக்க போகிறேன். அப்புறம் செட் நேம்ன்றது எதுக்காக அப்படின்னா நீ டைப் பண்ணுவல, இந்த இன்புட் டைப்ல டைப் பண்ணுவேன் உட்காந்து அன்பே டயானா அவனை நம்பாத அந்த மாண்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவேன். ஸோ நீ இங்க கொடுக்குற வேல்யூவை அப்டேட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த செட் நேம் அப்படின்ற மெத்தட். ஓகேவா, ஒரு வேரியபிளை நீ டிக்ளேர் பண்ணும் போதே கூடவே என்ன செஞ்சிருவ அப்படின்னா அதை அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடையும் நீ இந்த இடத்துல கொடுத்துருவ. ஓகேவா, இதை நான் பண்றேன்னா அப்படின்னா இல்ல, ஸ்டேட்டோட கான்செப்டே அதுதான். வேரியபிள் அதை அப்டேட் பண்றதுக்கு இல்ல. நான் ஆன் கிளிக் பண்ணும்போது நேம் ஈக்குவல் டு வெங்கட்னு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்க வெங்கட்ன்றது நேம் உட்காருமானா அதெல்லாம் எதுவுமே உட்காராது. ஓகேங்களா, அப்ப இந்த வேல்யூ வந்து செட் பண்ணணும். இப்ப பாருங்க செட் நேம்னு இருக்கா, இப்படி கொடுக்குறேன். இப்ப நான் ஆன் கிளிக்க பண்ண உடனே இந்த இடத்துல என்னவா வந்துடும் அப்படின்னா வெங்கட்னு வந்துடும். எப்படின்னா வரும் அப்படின்னா நேமோட ஃபீல்டு வேல்யூ நான் என்னன்னு மாத்திருப்பேன், வெங்கட்னு மாத்திருப்பேன். ஸோ அப்ப ஸ்டேட்ல வெங்கட்னு இருக்கும். இது உடனே எங்க அப்டேட் பண்ணும், நெக்ஸ்ட் லைன். இப்ப பாருங்க, இதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப உங்களுடைய கணிப்பு படி இந்த இடத்துல என்ன வரும் நீங்க நினைக்கிறேன். ஆன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் செட் நேம் வெங்கட்னு கொடுக்குறேன். இப்ப நேம் ஃபீல்ட்ல வெங்கட் இருக்குன்றீங்களா இருக்காதுன்றீங்களா? இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சரி ஓகே. இப்போ இன்னொரு கேள்வியை உங்களுக்கு புரியுற மாதிரி கேட்குறேன். லெட் யூ நேம் ஈக்குவல் டு இப்போ யூ நேம் இப்போ போல யூ நேம்ல என்ன வேல்யூ இருக்கும்? வெங்கி. ஒழுங்கா புரியல.
409 போட்டேன். சரி ஓகே, இப்போ ஒழுங்கா சொல்லுங்க. வெங்கி தான் இருக்குமா? 100% சோரா? சரி ஓகே, சொன்னது அவ்வளவுதான், எடுத்துக்கிட்டேன். இப்ப அதே தானே இங்கேயும் பண்றேன். செட் நேம் இங்க பண்றேன், நெக்ஸ்ட் இங்க போடுறேன். அப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது ஒரு அசின்க்ரோனஸ் ப்ராசஸ். அசின்க்ரோனஸ்னா இந்த இடத்துல சின்க்ரோனஸா இருக்கும். நெக்ஸ்ட் லைன்ல இது சொல்லுமானா சொல்லாது. ஸ்டேட் வேரியபிளை பொறுத்த மட்டும் ஏமா படிக்கட்டுல யாராவது கொஞ்சம் நிறுத்துமா. ஸ்டேட் வேரியபிள் எப்பயுமே அசின்க்ரோனஸா ஒர்க் ஆகும். அதாவது இந்த இடத்துல அதனுடைய அப்டேஷனை சொல்லாது, உடனுக்குடனே ரிட்டர்ன் மெத்தடுக்கு ஓடிடும். அப்ப ரிட்டர்ன்ல வேல்யூ நேம்ன்றது என்னவோ அதை காட்டும். இப்ப பாருங்க, மாயமில்லை மந்திரமில்லை எல்லாம் ஒரிஜினல் வயிற்றுக்காக நேம் என்னன்னு இருக்கு, எம்டியா இருக்கு. ஆனா டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தனா இருக்கு. இப்ப நீ அகைன் கொடுத்த அப்படின்னா உனக்கு நேம்ல வெங்கட்ன்றது வரும். எப்ப இந்த டைம் வந்துச்சு அப்படின்னா அதான் போய் ஸ்டேட் வேரியபிள் இங்க செட் ஆயிட்டு இருக்குமே. இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வரும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த செட் நேம் அப்படின்ற கான்செப்ட் இந்த செகண்ட் இருக்கிற வேரியபிள் எதுக்காக அப்படின்னா வேல்யூவை அப்டேட் பண்றதுக்காக வருது. ஓகேங்களா? ஆன் கிளிக்னு ஒரு மெத்தட் எழுதுறங்க. வேலிடேட் லாகின் ஃபார்ம், இது என்னவா வேணாலும் இருக்கலாம். டெஸ்ட்னே எழுதலாம். அது நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாயிடும். ஓகேவா? இந்த இடத்துல கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றேன். ஐடி எல்லாமே செட் பண்றேன். வேல்யூ இந்த ஸ்டேட் வேரியபிளை வச்சு நான் இங்க வைக்கிறேன். இப்போ உங்களால ஒண்ணுமே அப்டேட் பண்ணவே முடியாது. இங்க நீ டைப் பண்ணிட்டே இருந்தாலும் ஒண்ணுமே அப்டேட் ஆகாது. என்னன்னா எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னா ஸ்டேட்ல என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும் தான் இருக்கும். ஸ்டேட்ல என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. இப்பதான் நான் டைப் பண்றேனே அப்படின்னா நீ டைப் பண்றத இந்த செட் நேமை வச்சு நீ அப்டேட் பண்ணாதான் உனக்கு இங்க அப்டேட் ஆன வேல்யூ. ஓகேவா? அதான் நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு தேவை கிடையாது. ஓகேவா? நாளைக்கு, ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா நடத்திக்குமே நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. நீ வேணா எழுதி வச்சுக்கோ, 5 பேர் கூட இதை பண்ண மாட்டீங்க. ஓப்பன் சேலஞ்ச் டு எத்தனை பேர்?